இப்போ ஊர் திருவிழாக்கள்லாம் புதுசா அந்த விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது நெருப்ப வச்சு படம் காட்டுறது. இதுதான் முன்னாடி இருந்தே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்க நெருப்புக்காக பயன்படுத்தக்கூடிய டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அடி கம்பெனியோட ஸ்ப்ரே. கொசுவ, கரப்பான்பூச்சி எல்லாம் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா? அத பயன்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ப்ரேய எதுக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படின்ற கண்டுபிடிச்ச மூதாதையர் யாரு தெரியுமா? வேற யாரு நம்ம வடக்கண்ணன்கள் தான். நமஸ்தே சார். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஸ்ப்ரே உடனடியா பூச்சிகள கொல்லணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. பைரேத்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லிய இதுல பயன்படுத்தியிருப்பாங்க. இத நம்ம வீட்ல கரப்பான்பூச்சிக்காக, கொசுவுக்காக பயன்படுத்தினாலே நம்ம விண்டோ எல்லாத்தையும் தொறந்து விட்டுட்டு 2, 3 மணி நேரத்துக்கு அந்த ரூமுக்குள்ளேயே போகக்கூடாது. அதுதான் அத பயன்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் நான் பர்சனலா அந்த ஸ்ப்ரேய டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதனால எனக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சு. அத நம்ம சின்ன ஷார்ட்ஸ் வீடியோலயும் போட்டிருந்தோம். ஏன்பா அவங்க எரிக்க தானே செய்றாங்க. அப்போ அந்த பூச்சிக்கொல்லியும் சேர்ந்து அதோட எரிஞ்சு போயிரும் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. இந்த மாதிரியான ஸ்ப்ரே பாட்டில்ல புரோபேன், பியூட்டேன் மாதிரியான கேஸ அதிக அழுத்தத்துல புடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பூச்சிக்கொல்லிய வெளியில எடுத்துட்டு வருது. ஸோ இவங்க எரிக்கும்போது அதுல எரிபொருளா இருக்கக்கூடியது புரோபைன், பியூட்டேன் மட்டும் தானே தவிர அதுல பூச்சிக்கொல்லி கிடையாது. அண்ட் பூச்சிக்கொல்லி கலந்திருக்கிறதுனால இந்த புரோபைன், பியூட்டேனே வந்து சரியா எரியாது. அத நீங்க வீடியோலயே பார்த்திருப்பீங்க. லைட்டா ஆட்டும் போதே அந்த நெருப்பு அணைஞ்சு போகும். ஸோ இந்த பூச்சிக்கொல்லி மருந்து நேரா காற்றுல தான் பரவும். அதை சுவாசிக்கிறவங்களுக்கு உபாதைகள் ஏற்படலாம். ஸோ நீங்க யாரும் இந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இல்ல நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க.